multiplication of derivatives exercise 6.2 plus question number 6 பார்க்கிறோம். Find the intervals which the following functions are strictly increasing or decreasing. B sum. A sum நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ B sum போடுறோம். 10 minus 6x minus 2x square. First f of x equal to 10 minus 6x minus 2x square. f dash of x கண்டுபிடிக்கணும். f dash of x ங்கிறது என்னன்னா dy by dx. f dash of x equal to dy by dx. Okay. இப்போ வந்து 10 டிஃபரன்ஷியேட் பண்ணனா 0 வரும். minus 6x டிஃபரன்ஷியேட் பண்ணனா minus 6 வரும். minus 2x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணனா minus 4x வரும். 2x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணனா 4x. ஸோ இப்போ நம்ம வந்து f dash of x வந்து 0ன்னு வச்சுக்கணும். அப்படி வைக்கும்போது minus 6 minus 4x equal to 0. அப்போ minus 4x equal to 6. அப்போ இது இந்த இங்கே எழுதுறேன். அப்போ minus x equal to 6 by 4. Then x equal to minus 6 by 4. இந்த minus இந்த சைடு வந்தால் minus 6 by 4. இது பண்ணோன்னா 3 by 2 வரும். minus 3 by 2. அதாவது x equal to minus 3 by 2. இப்போ ஒரு நம்பர் லைன் போடுறோம். அதில் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு நம்பர் லைன் ரியல் நம்பர்ஸ். இதில் வந்து minus 3 by 2 x ஒரு இன்டர்வல். இப்போ வந்து இன்டர்வல்ஸ் என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து minus 3 by 2 வரைக்கும் ஒரு இன்டர்வல், அப்புறம் minus 3 by 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு இன்டர்வல். இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா இதில் வந்து எந்த இன்டர்வல் பாசிட்டிவ் எந்த இன்டர்வல் நெகட்டிவ்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் எது, இந்த இன்டர்வல்ஸில் எது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் எது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம வந்து என்னென்னா முதல்ல f dash of xை நம்ம எடுத்துக்கணும். f dash of x equal to minus 6 minus 4x. இதில் வந்து நம்ம இந்த மைனஸ் 3 by 2லேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இது வந்து 3 by 2னா 1.5, அதனால் மைனஸ் 1.5. அதனால் நம்ம வந்து minus 2 எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா minus 2. ஸோ f dash of minus 2 அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 6 minus 4 into minus 2 equal to minus 6, 4 2s are 8, minus into minus plus 8 is greater than equal to 2 இல்லையா? அதனால் is greater than 0. greater than 0னா என்னென்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து minus 3 by 2 வந்து பாசிட்டிவ் ப்ளஸ். அடுத்தது இந்த minus 3 by 2லேருந்து இன்ஃபினிட்டிக்கு வரைக்கும் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். minus 1.5. இப்போ நம்ம வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். 0ன்னு எடுத்துட்டோன்னா f dash of 0 அப்படின்னு எடுத்துனா இந்த ஃபங்க்ஷனில் போடுறோம். எழுதும்போது minus 6 minus 4 into 0 equal to minus 6, 4 into 0 0. ஸோ minus 6 தான் இருக்கும். இது வந்து less than 0, less than minus, less than 0னா minus. increasing function is minus இன்ஃபினிட்டிலேருந்து minus 3 by 2 வரைக்கும் ப்ளஸ். அது வந்து strictly increasing function. So minus infinity to minus 3 by 2. அதே மாதிரி strictly decreasing function இதெல்லாம் strictly decreasing function. அது என்னன்னா minus 3 by 2லேருந்து infinity வரைக்கும். See minus 2x cube minus 9x square minus 12x plus 1. இப்போ f of xங்கிறது என்னென்னா minus 2x cube minus 9x square minus 12x plus 1. அப்போ f dash of x பார்க்கலாம். f dash of x equal to 3 2s are 6 minus 6x square minus 2 9s are 18x minus 12. x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வரும், 1 வரும், அதனால் 12 வருது. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். f dash of x equal to minus 6 நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். minus 6 வெளியில் எடுத்தோன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா x square plus 3x plus 2 இருக்கும். அதாவது எப்படின்னா minus 6 into x square minus 6x square. அப்புறம் minus 6 into
plus 3x இருந்ததுன்னா minus 18x. minus 6 into 2 வந்து minus 12. ஸோ f dash of x வந்து நம்ம இன்னும் நம்மளை simplify பண்ணிக்கலாம். f dash of x equal to minus 6 into இது வந்து quadratic equationல இருக்குது. நம்ம வந்து ரூட்ஸ் எடுக்கலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும். 2 வரணும். அப்புறம் ஆட் பண்ணனா 3 வரணும். அப்போ வந்து என்ன 2 1s are 2. 2 1s are 2. 2 plus 1 3. ஸோ இதான் வந்து இப்போ நம்ம என்ன ரூட்ஸ் என்னென்னா x plus 1 into x plus 2. இதான் வந்து f dash of x. இப்போ நம்ம வந்து f dash of x equal to 0 அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படி வச்சோன்னா என்ன அர்த்தம்னா minus 6 into x plus 1 into x plus 2 equal to 0ன்னு வச்சுக்கோ. அப்போ minus 6 இது பக்கம் போச்சுன்னா 0 ஆகிடும். அப்போ x plus 1 equal to 0, x plus 1 equal to 0 and x plus 2 equal to 0. அப்போ x equal to minus 1, இது x equal to minus 2. இது ஒரு நம்பர் லைன் போட்டுக்கலாம். அதில் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ வந்து இது என்னென்னா -2 இங்கே போடணும், இங்கே -1. இதான் இன்டர்வல்ஸு -2 -1. இப்போ இதுலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -2 ஒரு இன்டர்வல், -2லேருந்து -1 இன்டர்வல் ஒன்று, -1லேருந்து இன்ஃபினிட்டி ஒரு இன்டர்வல், 3 இன்டர்வல் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா f dash of x நம்ம வச்சுக்கணும். இப்போ என்னென்னா f dash of xங்கிறது என்னென்னா இந்த இடத்துல f dash of x equal to minus 6 into x plus 1 into x plus 2. இப்போ நமக்கு வந்து இந்த -2லேருந்து −∞ ஒரு வேல்யூ கொடுக்கலாம். -2க்கு முன்னாடி -3 இருக்குது. அப்போ -3 கொடுத்துக்கலாம். f dash of -3 equal to -6 into xக்கு பதிலாக -3 கொடுக்கணும். -3 plus 1 into -3 plus 2 equal to -6 into -3லேருந்து 1 போனால் -2, -3லேருந்து 2 போனால் -1. ஸோ இது மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், எல்லாமே மைனஸாக இருக்குது. மைனஸ் லெஸ் தேன் 0 எல்லாமே மைனஸ்னால நெகட்டிவ் இது. ஸோ இந்த நம்பர் லைனில் -50லேருந்து -2 வந்து நெகட்டிவாக இருக்குது. அடுத்தது என்ன பண்ணலான்னா -2லேருந்து -1க்கு நம்ம கொடுக்கணும். இப்போ என்னென்னா -1க்கு அப்புறம் -1.5 வரும், அப்புறம் -2 வரும். அது நடுவில் வந்து -1.5 கொடுத்துக்கலாம். f dash of -1.5 கொடுத்தோன்னா -6 into xக்கு என்ன -1.5 சாரி ப்ளஸ் 1 into இதில் xக்கு பதிலாக -1.5 ப்ளஸ் 2 கொடுத்தோன்னா -6 into -1.5லேருந்து +1 இது பண்ணோன்னா -0.5 வரும், -0.5 அப்புறம் இன்ட்டு -1.5லேருந்து 2 இது பண்ணோன்னா 2ஓட 1.5 குறைச்சலாக இருக்குது, 0.5 இருக்கும். அதனால் +0.5 2 1.5 2 1.5 மைனஸ் பண்ணோன்னா 2 பெருசாக இருக்குது, அதனால் வந்து 0.5 ப்ளஸில் இருக்கும். ஓகே, அப்போது இங்கே 0.5 இது -0.5, இது வந்து +0.5. இப்போ என்ன இருக்குன்னா இங்கே -6 இருக்குது. இங்கே -6 into -5 வந்து -5 -0.5 into +0.5 into +0.5 இருக்குது. ஸோ இது வந்துன்னா இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். -6 பைசா 30, அப்போது 6 into 5 30. இங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அதனால் 3. அப்புறம் இங்கே வந்து ப்ளஸ் தான் இருக்குது. 3 into 5 15. 15 இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ இந்த இது என்னென்னா இந்த -2லேருந்து -1க்குள்ளே இருக்கிற இன்டர்வலில் போட்டிருக்கோம். இது பாசிட்டிவாக வந்திருக்கு, அதனால் இது வந்து என்னென்னா ப்ளஸ். அடுத்தது -1லேருந்து இன்ஃபினிட்டிக்கு பார்க்கணும். -1லேருந்து எது வேணால் போட்டுக்கலாம். இன்ஃபினிட்டிக்கு நம்ம 1 வச்சுக்கலாம். ஓகே, அப்போது f dash of 1 வச்சோன்னா இப்போ -6 into 1 plus 1 into 1 plus 2 equal to -6 into 1 plus 1 2 into 3. அதாவது
6 2s are 12, 12 2 are 36, minus 36. இது ப்ளஸ் இது மைனஸ், இஸ் லெஸ் தேன் 0. அப்போ இந்த இடம் வந்து இந்த இடத்துல இது மைனஸ் ஆகிடுது. இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். எதுனா இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் டூலேருந்து -1, இதுதான் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ -2 -1. அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். என்னென்னா இங்கே வந்து மைனஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது, -∞லேருந்து -2ல் இருக்குது. அப்புறம் வந்து -1லேருந்து ∞, ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா இதை -∞ to -2 யூனியன் சேர்த்துக்கிறோம். நம்ம என்ன எடுத்துக்கிறோம், -1லேருந்து ∞. இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். டி சம் f of xங்கிறது வந்து 6 - 9x - x². அப்போ f dash of xங்கிறது 6 டிஃபிஷியேட் பண்ணால் 0 வரும், -9x டிஃபிஷியேட் பண்ணால் 9 வரும், -x² டிஃபிஷியேட் பண்ணால் -2x வரும். இப்போ வந்து f dash of x = 0. அப்படி வரும்போது -9 - 2x = 0, -2x = -9 அந்த பக்கம் போனால் 9 ஆகும், +9 ஆகிடும், -x = 9/2. அப்போது எக்ஸுங்கிறது -9/2 ஆகிடும். அப்போது ஒரு நம்பர் லைன் போட்டுக்கலாம். நம்பர் லைனில் இதுதான் வந்து இன்டர்வல், -∞ +∞ போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல -9/2 இருக்குது. -9/2ங்கிறது என்னென்னா -4.5. ஓகே, இப்போ நம்ம இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல். இப்போ -4.5 வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி -∞லேருந்து -4.5க்குள்ளே ஒரு நம்பர் என்னன்னா -5 எடுத்துக்கலாம். அப்போது f dash of -5 = -9 - 2 × -5 = -9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +10 = 1, > 0 வந்ததுன்னா இது பாசிட்டிவ், ப்ளஸ் இந்த இடத்துல -∞லேருந்து -9/2ங்கிறது பாசிட்டிவ். அடுத்தது வந்து அடுத்தது -9/2லேருந்து ∞ நம்பர் கொடுத்துக்கலாம், 1ன்னு கொடுத்துக்கலாம், பாசிட்டிவாக கொடுத்துக்கலாம். அப்போ f dash of 1 = -9 - 2 × 1 = -11 is less than 0. மைனஸ் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் எதுனா -∞லேருந்து -9/2, ஏன்னா பாசிட்டிவ் இருக்குது. ஸோ -∞ to -9/2 இதுதான் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அடுத்தது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அது என்னென்னா -9/2லேருந்து ∞ வரைக்கும் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், -9/2 ∞.